குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சதும் போதும், நமக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுவும் இந்த ஸ்நாக்ஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, பால் கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணேங்க. அதுக்கு 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு போட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டிக்கோங்க. கட்டி மட்டும் சேர விட்றவே விட்றாதீங்க. நல்லா கிண்டி எடுத்ததுக்கப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணுங்க. நல்லா ஃபேன் காத்துல ஆற வச்சுறாதீங்க. உடைந்து போயிரும். அப்படியே நார்மல் சூட்லயே ரூம் டெம்பரேச்சர்லயே வந்துட்டு ஆற வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கையில லைட்டா எண்ணெய் தொட்டு நல்லா உருண்டை பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்ல வருதோ அந்த ஷேப்ல பிடிச்சுக்கோங்க. நாம பிடிக்கிறது தான் ஷேப்பேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு வடச்சட்டியில தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்கிற அளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உருண்டைங்கள எல்லாமே அப்படியே மலைசாரல் மாதிரி உள்ள தூவி விட்டுறலாம். அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பாவு எடுத்து வச்சிருக்கோம். குண்டு வெல்லம், நாட்டு சர்க்கரை, இல்ல வெள்ள சர்க்கரை எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமா தேங்காய் பால் வந்துட்டு 2வது டைம் எடுத்த தேங்காய் பால் ஊத்தி கொஞ்சமா கெட்டியாகறதுக்கு அரிசி மாவு வந்துட்டு கரைச்சு எடுத்து ஊத்திக்கோங்க. ஃபைனலா வந்துட்டு திக்கான தேங்காய் பால் ஊத்தி இறக்குனா சூப்பரான